வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. ஒரு நியாயமாக இருக்கிறது என்றால் பாரபட்சம் இல்லாமல் சகல பேருக்கும் நியாயமானதாக இருக்கும். ஒரு ஏழைக்கு ஒரு நியாயமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் ஒரு பெரிய ஒரு ஜிஏ ஒரு ஆளை வேறொரு வகையில் நடத்த முடியாது. என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்பட்ட விடயங்களில் நான் சில விடயங்களை கதைத்திருக்கிறேன். ஸோ அந்த விடயங்களை பார்த்து விட்டு வாருங்கள், நாங்கள் அது சம்பந்தமாக கதைப்போம். ලබා දෙන සුගේ ආරම්භ කරලා තියෙනවා කියන එක මතක් කරමින් මගේ අදහස් දැක්වීම අවසන් කරන බොහොම ස්තුතියි. ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් ලැබෙනවා. தேங்க்யூ மூலாசன மந்திரித்துமணி. மாலை வணக்கம். என்னென்றால் நாங்கள் இந்த பணத்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயங்கள், ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேணும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் ஊழல்கள், இளஞ்சங்கள், களவெடுப்பவர்களுக்கு எதிரானது என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கம் நல்ல விடயம். ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் என்றார்கள். இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆறுகண்டால் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் ஊழல்கள்ல மோசடிகள்ல ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும், அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா, அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க CLEEN கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காது ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அளிக்கப்பட்ட கடிதம். நான் இதை டேபிள் பண்ணுகிறேன். இரண்டாவது, இதே 2015ஆம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே GA இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி கோப்பாய், அந்த நாட்களிலே இவர் பழமைக்கு அதாவது ஈகோட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அளிக்கப்பட்ட இந்த கடிதம் 2015ஆம் ஆண்டு. எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு, இப்படியான ஒரு அரசாங்கம், இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம். திருப்பி பார்க்கிறேன். 2016ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மானா பிரதீபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள், ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அளிக்கப்பட்ட கடிதம் இதை டேபிள் பண்ணி கன்சல்ட் பண்ணுகிறேன், நீங்க பார்க்கலாம். அது பிறகு 2013ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் BADDW ஸ்ரீவர்த்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார். கோப்பாய் DS செக்ரட்டரியேட் பரவல் களவெடுத்ததற்குரிய ஆதாரங்கள், முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது, இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் 2014ஆம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு முல்லைத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக, முல்லைத்தீவிலே 2 காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விலத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே டிஎஸ்ஆக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு. நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன். அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் மாந்தையில் இருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தால் யாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அளித்த கடிதம் இருக்கிறது. என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது என்றால் இந்த நாட்டிலே ஊழல், லஞ்சம் நடக்காது. உங்களுக்கு தெளிவாக தெரியும். வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன். என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது. அதையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாகாணத்திலே பாரிய ஊழல்ல சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதைவிட மறுபடியும் சொல்லுகிறேன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜந்தன் இவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டுக்
கொண்டிருக்கிறது. கோர்ட்டின் படி, அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள். அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் 30 மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கார். அதுக்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதுக்கு விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது. මම තවබට කියන කැමැති දැන් ඔයගොල්ලෝ දන්නවා දැන් උද්ඝෝෂණ කරනවා postal staff fingerprint එකක් තියන්න කියලා. මට අහන්න කැමැතියි අනිවාර්යෙන් fingerprint එක තියන්න ඕනේ. හැබැයි අපි ඒක පටන් ගමු පාර්ලිමේන්තුවෙන් ඉඳන්. පාර්ලිමේන්තුව බලන්න කීප දෙනෙක් ඉන්නවද කියලා. අපි පාර්ලිමේන්තුව පටන් ගමු fingerprint එක තියන්න. අපි 51 දා පඩි ගන්නවා මේකේ. අනිත් එක සම්පූර්ණ පඩිය 3 ලක්ෂ 3මාරක් එනවා. එතකොට අපි මෙතන පාර්ලිමේන්තුවේ දැන් සමහර මන්දිරලා දවස් 25යි 66කින් 25යි ඇවිල්ලා තියෙන්නේ. එතකොට පාර්ලිමේන්තුවටත් අපි හරියටම එන්නේ නැහැ. මිලියන් නාන වේදම් කරලා අපි මේ පාර්ලිමේන්තුව කැදවනවා. හැබැයි අපි මෙහාට එන්නේ නැහැ. බලන්න අපි ડોක්ටර්ස්ලා හැමදාම OT 6ක් ලියා ගන්නවා. ඔය නියෝග ඇමතිතුමාත් ඉන්නවා. එතුමාත් ලියලා ඇති මමත් ලිව්වා. හරිද? හැබැයි කවදාරි අපිට ෆින්ගර්ප්‍රින්ට් එකක් ගෙන්නන්න පුළුවන්ද මේ රටේ? මට රටේ බෑ. එතකොට නීති කියන්නේ හැමෝටම සමාන වෙන්න ඕනේ. ජජ් කෙනෙකුට තියෙන නීති තමයි ලෝයර් කෙනෙකුට තියෙන්න ඕනේ. හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට තියෙන නීති තමයි එතන එන මයිනස් ස්ටාෆ් කෙනෙකුට තියෙන්න ඕනේ. එතකොට මන්නම් අභියෝග කරනවා ආණ්ඩුවට. කරුණා කරලා හැමෝටම නීතියක් එක විදියට ගේන්න. ડોක්ටර්ස්ලා වුණොත්, නර්ස්ලා වුණොත්, ඇටෙන්ඩන්ට් වුණොත්, පොලිසිය වුණොත් ෆින්ගර්ප්‍රින්ට් එකක් ගේන්න, බොඩි කැමරා එකක් ගේන්න අපි සුද්ධ වගේ රට හදා. කාලේ අවසానයි. තප්පර 20ක් දෙන්න. මම වයිඩින් අප්. ඒ නිසා මම දැන් කවදාවත් ඕගොල්ලෝට කියන්නේ ඕගොල්ලෝ වරද කරා කියලා. හැබැයි මම මෙච්චර ඩොකියුමන්ට් සබ්මිට් කරලා තියෙනවා. ගවර්න්මන්ට් ඒජන්ට් ඕගොල්ලෝ පත් කරලා තියෙන කොච්චර පට්ටබල් හොරෙක් කියලා. ලියුමක් 10 15 මම ටේබල් කරනවා. එතකොට ඕගොල්ලෝ මෙතුමාව ගිහිල්ලා ගවර්න්මන්ට් ඒජන්ට් විදියට තුන් සැරේ මෙතුමාට දඩුවම් දීලා තියෙනවා. මෙයාව ට්‍රාන්ස්ෆර් කරන්න කියලා සල්ලි කොරකමක් මෙයා ආධාර මේ සාක්ෂි තියෙනවා. එතකොට හිතලා බලන්න ඕගොල්ලෝ හොරු ටිකක් ආරක්ෂා කරගෙන කොහොමද මේ රට හදන්නේ? පොඩ්ඩක් අද පපුව තියලා පොඩ්ඩක් හිතලා බලන්න. ඕගොල්ලෝ මොකද්ද කිව්වේ ඡන්දවලේ? අපි 10 ඒකයි. එදා තපර 10යි සර්. එදා ජනාධිපතිතුමා කිව්වා පණ තියනවා නම් කොද්ද පණ තියනවා නම් විපක්ෂයේ ඉන්න එක මන්ත්‍රී කෙනෙක්වත් නැගිටලා කියන්නේ වංජා දූෂණ අල්ලාස් ගැන කතා කරන්න පුළුවන් මන්ත්‍රී කෙනෙක් කියලා. අද මම ආපු දවසට ඉඳන් අද වෙනකන් කතා කරලා තියෙන වංජා දූෂණ. හැබැයි ඕගොල්ලෝ උත්තර මේක කරන්නේ නැහැ. දකුණේ අර ජයවර්ධනපුර හොස්පිටල් එකේ ඩිරෙක්ටර් අරන් දැන් යාව හිරේ දාලා ඉවරයි. අර ක්‍රිෂාන්ති ડોක්ටර් සල්ලි හොරගම් කරලා තියෙනවා කියලා සප්පිට ඔක්කොම ඉවර කරනවා. ඒ කවදාරි ඕගොල්ලෝ ඇක්ෂන් එකක් ගන්නවා. ඒ පොලිස් ඇමතිට කිව්වා පාර්ලිමේන්තුවේ සබ්මිට් කරා, ડોකියුමන්ට් සබ්මිට් කරා, බැංක් ඩීටේල් සබ්මිට් කරා, බැංක් account details සබ්මිට් කරා. හැබැයි ඕගොල්ලෝ උතුරට එක නීතියක්, දකුණට එක නීතියයි. ඒකයි අපි කියන්නේ. ඕගොල්ලෝ සම්පූර්ණ වැරදි කාලේ අවසానයි. බොබසුරි. ගරු අශෝක ගුණසේන இன்றைய தினம் நான் பாராத விடயமாக 6 நிமிடங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சஜபையினுடைய சீனியர் எம்பியும் அதே நேரத்திலே சஜிபையன் சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதே நேரம் எங்களுடைய எதிர்கட்சியினுடைய பிரதம விப் கொறடாவுமான கஜேந்திர கருணாநிதி சார் இன்றைக்கு என்னிடம் கேட்டார், தம்பி நீ கலைக்க போறியா ஏதாவது? நான் தனிமையில் இந்த பாராளுமன்றத்தில் நானும் அவரும் எதிர்கட்சியிலே ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம். அதே நேரம் மங்காள எங்களுடைய அரசாங்க கட்சியில் ஒரு 15 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு 20 பேருக்குள்ளே தான் இருக்கிறோம். நினைத்திருந்தால் பாராளுமன்றத்தை குழப்பியிருக்காலும், அதாவது கோரம் மெயின்டைன் பண்ணணும். 21 பேர் இல்லைன்னு சொன்னால் பாராளுமன்றத்தை நிப்பாட்டவன். நம்ம குழப்பியிருந்தால் எக்கச்சக்கமான செலவுகளில் இந்த பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ என்ன கேட்டால் கலைக்க போறியாடா அப்போ அப்படி நெஞ்சில் ஐயோ ஒரு 5 நிமிஷம் தாங்க சார், 6 நிமிஷம் தாரண்டா அப்போ உனக்கு. ஏனென்றால் அந்தளவுக்கு இதே பிரதம கொறடாவும் இதே சுஜித் பிரேராசர் இருந்தால் என்னோட சேருன்னு சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு மரியாதை, வயது, என்னுடைய அப்பாவினுடைய வயது 65-70 வயது. மற்றது அவர்களுடைய இருக்கிற ஒரு நம்பிக்கை. நான் இப்போ எங்களோட ஸ்ரீதரன் ஐயாவோடு நான் நேரில் காணிக்க ஸ்ரீதரன் சேரன் தான் கதைக்குவேன். அப்படி இல்லை, என்றால் ஒரு வயதுக்குரிய மரியாதை, அரசியலில் அவருக்கு மூப்புக்குரிய மரியாதை எங்களோட ஸ்ரீதரனுக்கு. ஆனால் நான் அவரோட நேரில் கதைக்க சொன்னேன், கிவ் த ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் த ரெஸ்பெக்ட். அதே மாதிரி விடுற பிள்ளைகளை பார்த்து கொண்டுக்கிறதுக்கும் அரசியலில் இவர்களுக்கு சேரல்ல, அரசியலில் மீன்ஸ் பிள்ளைகள் விடும்போது அல்ல, ஆனால் ஒரு விக்கியம் வயசுக்குரிய மரியாதை இருக்கிறது. ஸ்ரீதரன் ஐயான்னு கதைக்கிறேன், மற்றவர்களோட அண்ணாண்ட கேட்கலாம், மச்சாண்ட கேட்கலாம்.
ஸோ நானும் இப்படி அண்ணாண்டு மச்சாண்டு தான் எங்களுடைய ஜிஏ பிரதீபன் அவர்களோட கதைச்சு கொண்டு வந்தோம். நான் யாரோடையுமே அப்படி தான் கதைக்கிற வழக்கம். ப்ரொஃபஷனல் டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறதில்ல. நாங்கள் இப்போ படிக்கும் மேலே போக கீழே வருவோம். சரி, ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது தமிழில் கதைக்கப்பட்ட விடயங்கள். ஏனென்றால் அரசாங்கம் செய்கின்ற பிழை சுட்டி காட்ட வேணும் பாராளுமன்றத்தில். சில பேர் நினைப்பீங்க ஏன் ஒருவரை தனியாக தாக்கு, நான் யாரையும் தனியாக ஒரு கல்லர்னா தனியாக தான் தாக்க வேண்டியிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நான் டேபிள் பண்ணியிருக்கிறேன். பாராளுமன்றத்தின் கன்சார்ட்டில் இவையெல்லாம் வெளியால் வரும். இந்த இவர் கடிக்கப்பட்ட கடிதங்கள் அதில் எல்லாமே கன்சார்ட்டில் வெளியால் வரும். ஸோ ஆகவே நாளைக்கு யாருமே சொல்ல இயலாது, ஆதாரம் இல்லாமல் வைத்தியர் உங்கள் கதைத்தார் என்று யாருமே கதைக்கிறாது. நாளைக்கு விடிய 9 வரைக்கும் நல்ல ஃபன் ஒண்டி இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் ஒரு ஃபன் ஒண்டி இருக்கிறது. வெயிட் பண்ணும். இந்தியான் செய்தி இது. ஸோ பாதி நான் கதைத்திருப்பேன். வடக்கு மாகாணத்தில் ஒரு மாகாணத்தை நாங்கள் டெவலப் பண்ண வேணுமாக இருந்தால் அந்த மாகாணத்தில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் வந்து ஓரளவுக்காவது சுத்தமானவர்களாக இருக்கும். 2012ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் கள்ளங்கள்லேருந்து எல்லாருமே கடிதம் அடித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு 20 கடிதத்தை எனக்கு அனுப்பி டாக்டர் இப்படியான ஆட்கள் எவ்வாறு ஒரு ஜிஏ ஆக இருக்கலாம்னு கேட்க நான் உறுத்தினது. ஸோ நான் மக்களுக்காக நடுநிலைமையாக இருந்திருக்கிறேன். அவரோட தனிப்பட்ட கோபங்கள் வருமே, என்னோட மூஞ்சியை பார்த்து கயக்க மாட்டார். அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலாது. இப்போ பாவம் பார்க்க இயலாது. இங்கே ஒரு காப்பில் விட்டால் பரவாயில்லை, தொடர்ந்து திரும்ப வேறு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைய தினம் கட்டாயமாக கதைக்க வேண்டிய விடயத்தில் எங்களுடைய ஜிஏ பிரதீபன் அவர்களுடைய இதுவரை காலமும் அவருக்கு எதிராக நடக்கப்பட்ட நடவடிக்கைகள், ஏன் இவரை மாதிரியான ஒரு ஒழுக்கமற்ற பணம் மோசடி செய்த ஒருவரை தாங்கள், ஏனென்றால் நீங்கள் படிப்பா அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 11ஆம் தேதி அது அண்மை நாட்கள் அடிக்கப்படுகிற ஒரு கடிதம் ஆளுநர் அடிச்சிருக்கிறார். இவர் ஜிஏயா இருப்பதுக்கு பொருத்தமற்றவர்னு சொல்லி ஆளுநர் கடிதம் அடித்திருக்கிறார். இவரை உடனடியாக மாற்றணும். இவரை நீங்கள் வச்சிருப்பீங்களா இருந்தால் கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கையில் நடக்காது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவருடைய வலது கையாக அவரை வச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங் சரியாக நடத்துவதும் இல்லை. அங்கே பிரதேச சபை ஊழியர்களை கூப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமடுத்துறது, மேலே போய் கதிரையில் இருந்து கொண்டு எஸ்எல் கிரேட்டில் 1லையோ 0லையோ இருந்து கொண்டு எஸ்எல் கிரேட் 3-4ல் இருக்க வேண்டியாக்கள் கொண்டே கீழே இருக்கிறது. மற்ற டிசிசி மீட்டிங்களில் நடக்கிற முறைகளை பின்பற்றுறது. அப்படி தனிப்பட்ட ரீதியில் சில கோபங்கள் எனக்கு இருந்தது. ஒரு பொறுப்புகளில் இருக்கிறார்கள், நியாயமான முறையில் இருக்கணும். ஸோ எல்லாவற்றையும் யோசித்து ஒரு கிழமை டைம் எடுத்து திங்க் பண்ணித்தான் போன கிழமை கதைக்க வழிகட்டினான். அந்த தூக்கி காட்டினான் கதைக்கல. இன்றைய தினம் அதை கதைத்திருக்கிறேன். என்னால் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்க அதிபரை யாழ்ப்பாணத்தில் போடாத வரைக்கும், இப்படியானவர்களை யாழ்ப்பாணத்தில் போடுற வரைக்கும், அது பிறகு அவர்களுக்கு இருக்க டிஎஸ் மேர் களவெடுப்பார்கள் தானே. டிஎஸ் மேர் களவெடுத்தால் டிஓ மேர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் களவெடுப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் களவெடுப்பாங்க. ஸோ அந்த எங்களுடைய அரசாங்கம் கட்டமைப்பை முழு கல்லறாலாமா. ஸோ அது தெளிவாக காய்ச்சிருக்கேன். 2வது விடயம் நான் காய்த்திருக்கிறேன். இந்த தமிழாக்கத்தை சொல்லுகிறேன். ஓம் சரி, நீங்கள் இதைத்தான் கதைக்க போகிறீங்கண்டா ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி கதைக்கிறீங்க. ஒத்துக்கொள்கிறேன், ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி கதைப்போம். இந்த பாராளுமன்றம் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்காக செலவு செய்யப்பட்டு இந்த பாராளுமன்றம் நடக்குது, சரிதானே? மில்லியன் கணக்கான பெறுமதியான பணம் ஒரு நாள் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக செய்யப்படுகிறது. ஆனால் அப்படி செய்யப்பட்டிருந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் 51,000 ரூபா பேசிக் படி எடுக்கிறோம், சம்பளம் எடுக்கிறோம். 3,50,000 ரூபாயிலேருந்து 3,10,000 ரூபா வரைக்கும் மாதம் டிரான்ஸ்போர்ட் அது எல்லாம் வருகிறது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. எந்த அடிப்படையில் நாங்களே பாராளுமன்றம் மாறையில் நாங்களே ஒழுங்கான டியூட்டியை செய்கிறீர்கள். நாங்கள் அமைச்சர்களாக இருந்து கொண்டு என்னென்று அப்பாவி மக்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டை வைக்கிறது. சரி, நியாயம், ஓகே, ஒத்துக்கொள்கிறோம். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், எல்லாமே பாராளுமன்றத்துலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், அங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், நல்ல விஷயம், அதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 3வது விடயம், வைத்தியர்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், நர்ஸுக்கு ஃபிங்கர் பிரிண்டை வைப்போம், அட்டண்டனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம். ஓட்டி எழுதுவதை இல்லாமல் ஒரு தபால் ஊழியர்களை மட்டும் பாதிக்கிற மாதிரி செய்வது வந்து சரியான பிள்ளை. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்குமே இல்லை. எனி டைம் வரலாம், எனி டைம் போகலாம். டாக்டர்ஸ் எனி டைம் வரலாம், எனி டைம் போகலாம். 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் தான் இருப்பினோம். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் கன்சல்ட்டமாக இருப்பினோம். பின்னத்தில் கார் ஓப்பனும் புஸ்கு வெளியில் போகும். 1 மணிக்கு போனால் அங்கே ஒரு காலத்தில் இருந்தவை நொதான் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை தோன்றிருந்த காலம் இருந்தது, சரியா? ஸோ அதுகள் வந்து எல்லாருக்கும் நியாயமாக இருக்கணும். அதை கழிச்சிருக்கிறேன். அதே நேரம் நான் சொல்லிக்கிறேன்,
இப்படி ஒரு கல்லறை கொண்டது நீங்கள் பாராளுமன்றத்தில் இருத்துகின்ற போது எந்த அடிப்படையில் ஊழலற்ற அரசாங்கம் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள்? இது ஒரு வெட்கமான விடயம். ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்து அரசாங்க அதிபரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று இன்றைய தினம் முதல் 27 டூல் போட்டிருந்தால் அதை எடுத்து விட்டு இன்றைய தினம் என்னுடைய ஸ்பீச்சில் கழிச்சிருக்கேன். ஸோ நான் கழிச்சது சரியா பிள்ளைன்றது பொதுமக்கள் நீங்கள் கீழே சொல்லுங்க. நான் என்னுடைய லாபங்களுக்காக ஜிஏயோட நல்லா இருந்தால் இவ்வளோ கேம் அடிக்கலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எத்தனை காணி விஷயங்களில் சொல்லலாம், அப்போ அங்கே செய்யும்போது இங்கே செய்யுமேனு சொல்லலாம். எவ்வளவு பொய் சொல்லலாம், நான் எவ்வளவு களவெடுக்கலாம், நினைச்சேன் இப்போ இத்தனை நேரம் களவெடுத்தாக்களை மாற்றலாம். பொம்பளை பிள்ளை செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படுகிற பொம்பளை பிள்ளை கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்ற போது என்னால் அவற்றை காப்பாற்றிடும். ஸோ நான் அவற்றையெல்லாம் செய்வதற்காக ஜிஏயோட ஒரு சைக்கிள் மாதிரி வீடு மாதிரி அப்படி ஜிஏயோட டீல் அடிக்கிறவன் நான் இல்லை. எனக்கு இந்த பதவி தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற காலங்களில் நியாயமானதாக இருக்கும். நேரடியாக சொல்லியிருக்கோம். வைத்தியர் சுஜேந்திரன் எனப்படுபவர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இப்போ அவருக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் குற்றவியல் வழக்கு நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஈகோட் தெளிவாக சொல்லுகிறது, சம்பந்தப்பட்ட வைத்தியரோ எந்த ஒரு பப்ளிக் சேவன் என்றாலும் அவர் உடனடியாக இன்டெடிக்ட் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்று வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் சமன் பார்த்துருங்க, அது நம்ம கேதீஸ்வரன் அவர்கள் இன்று வரைக்கும் அவரை இன்டெடிக்ட் பண்ணவில்லை. அது தொடர்பாக நாங்கள் டிசிசி மீட்டிங்லாம் கதைப்போம். இங்கே செக்ரட்டரியிடம் கழித்து செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மினிஸ்டரிடம் கழிக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஸோ நாங்கள் நியாயமாக, நான் சில யோசிக்கிறேன், நியாயமாக இருக்கிறதா டீல் அடிக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய மக்களை சொல்கிறேன், மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயங்களில் நான் வாழ்க்கையில் டீல் அடிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு இப்படியான ஒரு ரஃப்பான எம்பி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காது நான் உங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணி கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் என்ன வச்ச நம்பிக்கை இவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா இவன் எங்களுக்குரிய ஊழல்கள் எல்லாத்தையும் கதைப்பான். நாட்டில் ஊழல் இருக்கக்கூடாது என்று தான் நீங்கள் என்ன பாராளுமன்றம் அனுப்பியிருக்கீங்க. நான் யாருக்காகவும் தனியொருவருக்கும் பாரபட்சம் காட்பதற்கு அல்ல. அதால் எத்தனையோ ஆயிரம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் கஷ்டப்பட்டு பாதிக்கப்படுகிறார்கள். அசுசும திட்டங்களில் களவெடுக்கிறார்கள், ப்ரொஜெக்டுகளில் களவெடுக்கிறார்கள், அது நேரம் கொடுக்கப்படுகிற ஒப்பந்தங்களில் டீல் அடிக்கிறாங்க. ஸோ இவற்றை எல்லாத்தையுமே மாற்ற வேண்டுமாக இருந்தால் சில நேரங்களில் மனங்களை கல்லாக வைத்துக்கொண்டு சில நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருக்கும். நான் செய்தது சரியா பிள்ளையா என்பதை தயவு செய்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.